வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜி ஹோம்மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பேபி கார்ன் பிரியாணி. பொதுவாக மஷ்ரூமில் செய்வோம், வெஜிடபிள்ஸில் செய்வோம், எக்கில் கூட பிரியாணி பண்ணுவோம். பட் இந்த பேபி கார்ன் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜி ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இந்த குக்கரில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். இந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு விட்டுருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் 2 பட்டை சேர்க்குறேன். இதுக்கப்புறமா 4 லவங்கம் சேர்க்குறேன். இதோட பிரிஞ்சி இலை சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோம்பு சேர்த்துடுறேன். இது நல்லா பொரியட்டும். ஆனால் கறியை விட்டுடாதீங்க, பொரிஞ்சிடணும், அவ்வளோதான். ஃப்ளேவர் நல்லா வராது, கறியை விட்டுடாதீங்க. பிரிஞ்சி இலை 1 போதும். இப்போ இதோட பொடியை நறுக்குன்னு தக்காளி முதல்ல சேர்த்துடுறேன். நான் பொதுவாக வெங்காயம் சேர்த்துட்டு சேர்ப்பாங்க. இப்போ நான் தக்காளி முதல்ல சேர்த்துட்டு அடுத்து வெங்காயம் சேர்க்குறேன். சமயத்தில் தக்காளி சரியாக வதங்காமல் இருக்கும், அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இதோட 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்க்கணும். இந்த கரம் மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் இது இருக்கக்கூடிய ஃப்ளேவர் நல்லா வரும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போது இதில் 200 கிராம்ஸ் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 1/4 லிட்டர் தண்ணி எதுக்குன்னா இந்த பேபி கார்ன்ஸ் ஃப்ரை ஆகிறதுக்கு 1/4 லிட்டர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பேபி கார்ன் சேர்த்துருக்கேன். 250 கிராம் பேபி கார்ன் எடுத்திருக்கேன். பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். மிச்சம் இருக்க தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க, புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வேகணும் ஃபஸ்ட்டு. ஏன் நான் தண்ணி இதில் சேர்க்குறேன் அப்படின்னா, அந்த பேபி கார்ன் முதல்ல கொஞ்சம் வெந்துடணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். இல்லைன்னா நரிச்சுன்னு இருக்கும், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் சரியாக இறங்காது பிரியாணியில். இப்போ நான் அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த பேபி கார்ன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் 300 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். பிரியாணி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ரைஸ்க்கும் தண்ணிக்கும் என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1:1.5 சேர்த்தணும். ஒரு பங்கு பிரியாணி ரைஸ்னால் 1.5 பங்கு தண்ணி, அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி அதில் சேர்த்துடுறேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடிட்டு நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு 2 விசில் வரவும் நம்ம அமர்த்தணும். ஃபுல்லாக 2 விசில் வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ சூப்பரான பேபி கார்ன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ராஜி ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப்